Hello friends, நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அது இல்லாமல் அதோட இன்டீஜர் ஃப்ளோட் அப்படிங்கிறத என்னெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர்ஸ் யூஸிங் பைத்தான். ஸோ பைத்தானில் நம்பர்ஸ் எப்படி இருக்குது, அதோட யூனிக்கான குவாலிட்டி என்ன, நம்பர்ஸுக்கு அது எந்த மாதிரியான மெத்தட்ஸ், எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸான மெத்தட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க டுட்டோரியலில் போகலாம். வேரியபிள் 1 equal to 10. நமக்கு இது என்னன்னு தெரியும். இது வந்து ஒரு நம்பர் அண்ட் தென் இதோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் இல்லையா. ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் வேரியபிள் 1 ஹிட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் நமக்கு இது ரிட்டர்ன் பண்ணுது. இதுவே எந்த அளவுக்கு நம்ம பெரிய நம்பர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ மேட்ரு. ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஸோ இது மாதிரி ரேண்டமாக பெரிய நம்பராக கொடுத்துக்கலாம். இதுக்கு பைத்தான் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் கொடுக்கலாம், ஆனால் அது நம்மளோட மெமரியை பொறுத்து இருக்கும். இன்கேஸ் இப்போ என்னோடய ரேம் வந்து 4 GB இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 4 GB ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு என்னோட நம்பரை நான் கொடுக்கலாம். பிரிண்ட் ஏ. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பரை வந்து நம்ம ஏக்கு ரெஃபர் பண்ணிட்டோம். அப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுக்கும்போது நமக்கு ஏக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணமோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் தென் அதோட டைப் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இன்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இன்டீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மெமரி சைஸ், நம்மளோட ரேமை பொறுத்து எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம். அப்போ ஃப்ளோட்டுக்கு என்னவாக இருக்கும்? ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறது ஒரு ஹோல் நம்பர், மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்குள்ளே ஒரு ஹோல் நம்பராக இருக்கணும். லைக் -20, -21, -22, அதிலேருந்து 20, 23, 24 இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நம்பராக வேணால் இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் ஃப்ளோட் அப்படிங்கும்போது எனக்கு பாயிண்ட் வேல்யூவாக இருக்கும். வேரியபிள் 2 equal to 1.23. இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது வந்துடும். அண்ட் தென் இதோட டைப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ஃப்ளோட்டாக இருக்கும் இல்லையா. இது ஃப்ளோட்டாக இருக்கும். இப்போ ஃப்ளோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளோட்டுக்கு நமக்கு ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஃப்ளோட்டுக்கு ரேஞ்ச் இருக்குது. நம்ம இன்டீஜரை வந்து எந்த அளவுக்கு பெருசாக வேணால் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் ஃப்ளோட்டை வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா IEEE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதை பற்றி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, IEEE அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு படி ஃப்ளோட்டோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 1.8 into 10^308. ஸோ இதுதான் இதோட மேக்ஸிமம் நம்பர் இன் பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் அப்படின்னா -1.8 into 10^308. இப்போ நான் இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். வேரியபிள் 3 equal to 1.8. ஸோ 10 பவர் அப்படிங்கிறதுக்கு நான் சயின்டிஃபிக் நோட்டேஷனாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 1.8 அதாவது அப்படிங்கிறது என்னென்னா 10^308. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வேரியபிள் 3 equal to 1.8 into 308. இதை என்டர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு எரர் வரல இல்லையா, எரர் மெசேஜ் எதுவுமே வரல. பிரிண்ட் வேர் 3. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வேல்யூ வரல இல்லையா, இன்ஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச். இதை தாண்டி நம்ம போகும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். இது வந்து பாசிட்டிவ்க்கு. இதுவே நெகட்டிவ்க்கு அப்படின்னா வேர் 4 equal to -1.8 into 10^308. ஸோ இதை நான் என்டர் பண்ணுறேன். இதுக்கும் எனக்கு எரர் த்ரோ பண்ணல. பிரிண்ட் வேர் 4 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணும்போது எனக்கு -inf அப்படின்னு வருது. அப்போ ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு எனக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் அந்த ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1.8 into 10^308 to பாசிட்டிவ் 1.8 into 10^308. ஸோ இதுதான் என்னோட ஃப்ளோட்டோட மேக்ஸிமமான வேல்யூ. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு
ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ணுறேன். வேர் 5 ஈக்குவல் டு 10,000 இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துட்டு பிரிண்ட் வேர் 5 இது எனக்கு 10,000 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வேர் 6 ஈக்குவல் டு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அண்டர்ஸ்கோர். இது பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக நம்பரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ பெரிய நம்பராக இருக்குன்னு எனக்கு நான் ரொம்ப பெரிய நம்பர் கொடுக்குறேன்னா அதை வந்து என்னால் ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ இங்கே இருக்க வேல்யூ பாருங்களேன், ஏ ஈக்குவல் டு 1 2 3 இது வந்து நான் ஒரு பெரிய நம்பராக கொடுக்குறேன். அப்போ என்னால் இதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான பெரிய நம்பர்ஸ் கொடுக்கும்போது அதை நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்களேன். வேர் 6 இது வந்து நார்மலான ஒரு நம்பராக ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நம்பரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது பெரிய நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம வந்து அண்டர் ஸ்கோரிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பைத்தானில் இருக்க ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட டைப்பை செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா டைப் ஆஃப் வேர் 6 இதோட டைப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டீஜர் அப்படிங்கிறத கொடுக்கும். இப்போ நமக்கு இன்டீஜர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஃப்ளோட் அப்படின்னாலும் என்னன்னு தெரிஞ்சிச்சு, மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளோட் அதாவது நெகட்டிவில் ஃப்ளோட்டோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன, பாசிட்டிவில் ஃப்ளோட்டோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதில் நம்ம வந்து நம்மளோட நார்மலான அரித்மெட்டிக் மேத்தமெட்டிக்ஸ் இதில் பண்ணலாம். அதாவது ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அதே மாதிரி டிவிஷன் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 10 b ஈக்குவல் டு 20. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா c ஈக்குவல் டு a ப்ளஸ் b இது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி நார்மல் தான் ப்ளஸ் பண்ணி 30 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி தான் a மைனஸ் b a மல்டிப்ளிகேஷன் a இன்ட்டு b. ஸோ d ஈக்குவல் டு a இன்ட்டு b print d. இது வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி அதை வந்து print dன்னு கொடுக்கும்போது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவிஷனில் வந்து இப்போ நார்மலாக ஒரு 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 நம்பரை வந்து இப்போ 5 அப்படிங்கிறது வந்து 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு வேல்யூ வரும் இல்லையா, ஒன்று வந்து குவேஷியன்ட் இன்னொன்று வந்து ரிமைண்டர். ஸோ அந்த வேல்யூவை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். a ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்புறம் b ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக நான் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ரெண்டு வேல்யூ எடுக்கணும், ஒன்று வந்து குவேஷியன்ட் இன்னொன்று வந்து ரிமைண்டர் இல்லையா. ஸோ மீதி அடுத்து வந்து ஈவு இந்த ரெண்டு வேல்யூ நான் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ரிமைண்டர் மீதி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். c ஈக்குவல் டு a மாடுலஸ் b. அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா 5 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது என்ன பண்ணும்னா இதோட ரிமைண்டரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா. இப்போ பிரிண்ட் c இதை பார்த்தீங்க அப்படின்னா 5 டிவைடட் பை 2 5ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1 வரும். இந்த மாடுலோ சிம்பிள் இருக்குல்ல மாடுலஸ், இந்த மாடுலஸ் சிம்பிள் இதை வந்து மாடுலஸ் சிம்பிள் சொல்லுவோம். இந்த மாடுலஸ் சிம்பிள் வந்து என்ன பண்ணுதுன்னா ஏக்கும் பிக்கும் இருக்கிற ரிமைண்டரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுவே எனக்கு வந்து குவேஷியன்ட் ஈவு எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ நார்மலாக இருக்க ஸ்லாஷ் பி இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈவு அதாவது குவேஷியன்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டி ஈக்குவல் டு ஏ ஸ்லாஷ் பி பிரிண்ட் டி. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. இது வந்து 2 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணல, 2.5 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. இதோட டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளோட்டாக இருக்கும் இல்லையா. டி இதோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃப்ளோட்டாக இருக்குது. இன்கேஸ் இப்போ நார்மலாக நம்ம ஒரு டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 டிவைட் பை 2 அப்படின்னா எனக்கு வந்து மேலே வந்து 2 × 2 4 5 - 4 1. அப்போ எனக்கு ரிமைண்டர் 1 வரும்,
குவாஷியன்ட் வந்து எனக்கு 2 வரும். நம்ம சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2.5 வரும். அதுக்கு எனக்கு வந்து 2 மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு a டபுள் ஸ்லாஷ் b அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணும்னா நமக்கு 2 மட்டும் கொடுக்கும். ஸோ 2.5 அப்படிங்கிறத வந்து கன்வெர்ட் பண்ணாமல் நமக்கு 2 அப்படிங்கிறத மட்டும் கொடுக்கும். பிரிண்ட் e. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கொடுத்துருச்சு. இதோட டைப் என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டீஜராக இருக்கும். நமக்கு இன்டீஜராக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூக்கு பவர் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ 2 பவர் 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ அந்த 2 வந்து 5 டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி 10 × 2 அப்படின்னா 10 பவர் 2 அப்படின்னா 10 × 10 அப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் நமக்கு இருக்குது. அதாவது இப்போ எனக்கு 2 பவர் 5 அப்படிங்கிறத கொடுக்கணும்னா டபுள் ஸ்டார் கொடுத்துட்டு 5 கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட 2 பவர் 5 அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கும். இப்போ a equal to 10, b equal to 2. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா a பவர் b அப்படிங்கிற வேல்யூவை நான் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு c equal to a டபுள் ஸ்டார் b கொடுத்து என்டர் பண்ணி பிரிண்ட் என்னன்னு செக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதோட பவர் வேல்யூ கிடச்சிரும். இந்த பவர் எக்ஸ்போனன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம 2 ஸ்டார் கொடுத்து கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து கம்மிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.